தன்னிறைவு பெற்ற பிறகு என்ன செய்வாங்க தெரியுமா? யாராவது இறந்துட்டாண்டு கொண்டு வந்தா மக்களுக்கு சொல்லுவாங்க, மக்களே, இறந்து போகிறவர் சொத்துக்களை விட்டு சென்றால் அது அவரை வாரிசை சேர்ந்தது, அவர் கடனை விட்டு சென்றால் அது என்னை சேர்ந்தது. எப்படி பிரகாரம் பாருங்க. இறந்து போன ஒரு குடிமகன், எந்த குடிமகனா இருந்தாலும் சரி, தன் நாட்டில் உள்ள ஒரு குடிமகன் இறந்து போகும் பொழுது சொத்து விட்டு சென்றால் வாரிசு பங்கு வச்சுக்க, கடன் விட்டுட்டு போனா என்கிட்ட வா, எத்தனை லட்சம் கடன் நான் தீர்க்கிறேன், எங்க இருந்து அரசு கருவத்திலிருந்து கடன் பட்ட அத்தனை பேருடைய கடனையும் நான் தீர்க்கிறேன். உலகத்தில் இன்னைக்கு சொல்ல முடியும் எந்த நாடு இந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு இருக்கா? 4 பேர் கடன் கொடுத்த நாடே காலியாயிரும். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் கடனை வாங்கி குடிமக்கள் தலையில கடனை சுமத்தி வச்சிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க? குடிமக்கள் பட்ட கடனை கவர்மெண்ட் தீர்க்கிறாங்க. அப்ப எந்த நாடாவது இன்னைக்கு அறிவிக்க முடியுமா? புர்ன சுல்தான் அறிவிக்க முடியுமா? அவர் வந்து நாட்டில் 50 பேர் யார் யார் கடன் வான்னு சொன்னார்னா 100 பேருக்கு கடன் கொடுத்தா முடிஞ்சு அவர் ஒண்ணு இல்லாம போயிருவார். இதுதான் யதார்த்தம். பெரிய வல்லரசு நாட்டா இருந்தா கூட நான் நாட்டில் உள்ள குடிமக்கள் பட்ட 50 கடனையும் நான் செலுத்துறேன்னு சொல்ல முடியாது. இவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? இந்த ஜகாத் என்ற பொருளாதார கொள்கையின் மூலமாக ஒழுங்கு அமுல்படுத்தினால் தன்னிறை இவ்வளவு ஒவ்வொரு மனிதனுடைய கடனையும் அரசாங்கம் தீர்க்க முடியும். அப்புறமேல யாரா இருந்தாலும் கடன் வாங்கி அவன் கடன் வாங்கிட்டு இறந்து போவது யாருக்கும் கவலையே கிடையாது. கடன் வாங்கிட்டு போயிருவாங்க. எவ்வளவு லிஸ்ட் இங்க வா கொடுத்துட்டு தான் ஜனாசா தொழுகை நடக்கும். இப்படி பெருமா எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவங்களுடைய அந்த நிதி, அதாவது கஜானாவில் கருவூலத்துல வந்து கணக்கு வழக்கு இல்லாம குவிஞ்சு கிடக்குது. எப்படி கிடக்குன்னு கேட்டா, ஒரு ஆள் வர்றார், வந்து முகமதே இந்த 2 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் கேட்கிறாருங்க, இந்த 2 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த 2 ஒட்டகம் நிறைய எனக்கு சரக்கு அனுப்பு. உன் வீட்டு காசு கேட்கல, அல்லா எனக்கு தந்த காசு தான் உன்கிட்ட கேட்கிறேங்கிறார். அரசாங்க காசை கேட்டு வர்றதுக்கு எப்படி கேட்கிறாரு? 2 ஒட்டகம் வச்சிருக்கேன், அதை வித்துட்டு நின்று போலான்னு சொல்லலாம் அந்த ஆள்கிட்ட. அந்த அளவுக்கு வசதியா இருக்காரு அந்த ஆள். கேட்க வர்றவர் வந்துக்கு 2 ஒட்டகத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. வந்து என்ன பண்றாரு? முகமதே, எனது இந்த 2 ஒட்டகம் நிறைய சரக்கை ஏற்றி எனக்கு தா, நான் கஷ்டத்தில் இருக்கேங்கிறாரு. நபிகள் நான் என்ன பண்றாங்க தெரியுமா? 2 ஒட்டகம் நிறைய ஏற்றி அனுப்புங்கிறாங்க. இப்படி கொடுக்க இயலுமா? 4% போனதுக்கு என்ன போன பார்த்துட்டு இருக்கவங்க பாத்தீங்களா இல்லையா? கொடுக்க முடியாது. ஆமா, நபிகள் என்ன பண்றாங்க? இவருக்கு கொடுக்க தேவையில்லை, 2 ஒட்டகம் வச்சிருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கறாங்கன்னா அந்த அளவுக்கு குவிந்து கிடக்கிறது. வர்றாங்க, வந்து கேட்டா எனக்கு 2 ஒட்டகம் கொடு, இந்த எடுத்துட்டு போ, எனக்கு 1 ஒட்டகத்தை கொடு. ஒட்டகம்னா என்னாச்சு? இன்னைக்கு ஒரு காருடைய ரேட், இன்னைக்கு ஒரு காரத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்குமா? அதிகபட்சமா தையல் மிஷின் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. காரு கொடுக்க முடியுமா இந்த அரசாங்கமாச்சு? ஒட்டகம் நீ காருடைய மதிப்பு. வர்ற ஆளுக்கெல்லாம் கேட்கறான், ஒரு ஒட்டகம் எடுத்துட்டு போ, உனக்கு 2 ஒட்டகம் எடுத்துட்டு போ. அப்ப எதுக்கு சொல்றோம்னா, நிதிக்கு எந்த பற்றாக்குறையும் கிடையாது. கேட்கிற ஆளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கேட்டா, சில பகுதிகளில் இந்த கிராம மக்கள் எல்லாம் பேசிக்கிறவாங்களாம். அதிசல வருது, எல்லாரும் முகமதுட்ட போங்கப்பா, அங்க போய் சேருங்க, அந்த மார்க்கத்தில் சேருங்க. இந்த ஆளு என்ன வறுமைக்கு பயப்படாம அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. நாளைக்கு யாரு போய் கேட்டாலும் இப்படி அள்ளி கொடுப்பாங்க? கொஞ்சம் கூட வறுமை முடிஞ்சு போயிருமோ, கஜானா காலியாருமோ பயப்பட மாட்டேங்கிறாரு. அங்க போங்கப்பா எல்லாரும் என்று கிராமங்களில் மக்கள் போய் பேசிக்கிற அளவுக்கு, முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தங்களுக்குள் பேசிக்கிற அளவுக்கு வள்ளல் தன்மை அரசாங்க கருவூலத்திலிருந்து. அப்ப கருவூலத்திலிருந்து வள்ளல் தன்மைக்காக நான் இதை சொல்ல வரல, குவிந்து கிடக்கிற செல்வத்தினுடைய அளவுக்கு சொல்றேன். இவ்வளவு வச்சு கொண்டு கேட்கிறாள், ஒட்டகத்தை தூக்கி கொடுக்கிறாரு, வீட்டுல வந்து அடுப்புல பூனை தொங்குது. பாருங்க, கேட்கிற ஆளுக்கு வந்து 2 ஒட்டகம் சரக்கு எடுத்து சரக்கு ஏற்றி அனுப்புறாரு. இங்க பேரிச்சம்பழமும் தண்ணீங்கன்னா வீட்டுல உணவா இருக்கிறது. ஏன் அப்படி? இது என்ன, எதனால அப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா, அவங்களே அதை விளக்கிறாங்க. இதை நம்ம என்ன சொல்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொள்கையை வகுத்திருந்தாங்க. என்ன கொள்கை தெரியுமா? பள்ளிவாசல் கூடாது, பள்ளிவாசல் தலைமைச் செயலகம், நபிகள் நாயகத்தினுடைய தலைமைச் செயலகம், அரசாங்க கருவூலம் எல்லாமே அதுதான். பிரம்மாண்டமான இடம் அது. அதுல வந்து என்ன ஆச்சுன்னா, பேரிச்சம்பழம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேரிச்சம்பழம்? இந்த அங்க உள்ள உற்பத்தி பேரிச்சம்பழம் தானே. ஜக்காத்து என்ற பெயர்ல பேரிச்சம்பழம் வரும், இல்லைன்னா ஒட்டகம் வரும், இல்லைன்னா ஆடு வரும், இதான் வரும். அப்ப பேரிச்சம்பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேரிச்சம்பழத்துல குவித்து வைக்கப்பட்டதை போய் நபிகள் நாயகத்தினுடைய ஒரு பேரப்பிள்ளை ஹசன் அவர்கள் போய் என்ன செய்யறாங்க, மக வீட்டு பேரன் அவர் போய் என்ன, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு, வாயில வச்சிடுறாரு. இத நபிகள் நாயகம் பார்த்துறாங்க, பேரன் வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறாரு.
உடனே வந்து சின்ன பிள்ளை தானு கூட விடல, உடனே வந்து அந்த பையனை பிடிச்சி விரல வாய்க்குள்ள விட்டு துப்பு கீழே துப்புன்னு சொன்ன மட்டும் சொல்லல. இது முகம்மதுடைய குடும்பத்துக்கு ஹலால் இல்ல ஹராம்னு உனக்கு தெரியாதா? உனக்கு முகம்மதுடைய குடும்பத்தாராகிய நமக்கு இந்த ஜகாத்தல அரசாங்க நிதி பைத்துல் மால் பொது கருவூலம் ஹராம் பாவம் தொடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? கேட்டு சின்ன பிள்ளைக்கு பாடம் கடிச்சு கொடுத்து ஒரு பேரிச்சம்பளத்தை அந்த சின்ன குழந்தை அறியாமையினால தொட்டா கூட இந்த அரசாங்க நிதியில இருந்து தானோ தன்னுடைய குடும்பமோ வாரிசுகளோ சொந்த பந்தங்களோ ஒரு பேரிச்சம்பளத்தையும் எடுக்கக்கூடாது. என்ன கொள்கை பாத்தீங்களா? ஒரு பேரிச்சம்பளத்தை கூட குவிஞ்சு கிடக்கும் பார்த்துக்கிட்டு திங்காம இருக்கணுங்க. அதாவது இல்லாம திங்காம பெரிய ஆச்சரியம் கிடையாது. இங்க குவிஞ்சு கிடக்குது, கேட்கிற ஆளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இங்க பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பட்னியை கிடக்குறாரு. குடும்பமே கிடக்குது, மாவை குழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு குடும்பமே கிடக்குது. இங்க மற்றவங்களுக்கு அவர் குடிமக்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு, ஒட்டகத்தை கொடுக்கிறாரு, சரக்கு அள்ளி கொடுக்கிறாரு, பேரச்சம்பளத்தை முட்டை அள்ளி கொடுக்கிறாரு. ஒரு ஆள் வர்றாரு, என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த மாதிரி தர்மம் கேட்கிறாரு. ஒரு மூட்டை அளவுக்கு பேரச்சம்பளத்தில் ஒண்ணு எடுத்துட்டு போ, ஒரு மூட்டை பேரச்சம்பளத்தை அள்ளி கொடுக்கிற அளவுக்கு அங்க குவிஞ்சு கிடக்கிறது. இங்கே கேட்டா வீட்டுல சோறு இல்ல, ரொட்டி இல்ல, சால்னா இல்ல, குழம்பு இல்ல, பேரச்சம்பளம் இல்ல. இதுதான் அங்க உள்ள நிலைமை. அப்ப பேர பிள்ளைய கூட தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஹராம், நாங்கள் தொடவே மாட்டோம். நான் தொட மாட்டேன், என் பொண்டாட்டி தொட மாட்டாங்க, என் பிள்ளைங்க தொட மாட்டாங்க, என் பேர பிள்ளைய தொட மாட்டாங்க. என் வழி அதை விட ஒரு பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? அவருடைய வாரிசா பிறந்து விட்டால் இன்னைக்கு கூட அந்த ஜக்காத் என்ற நிதியிலிருந்து வாரிசுகள் பெறக்கூடாது. அவர் என்ன ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டார்னா, அரசாங்க கருவூலத்தினுடைய நிதியை இஸ்லாமிய கவர்மெண்ட்ல ஜக்காத் தான் அரசாங்க கருவூலம். இஸ்லாமிய அரசா இருந்தால் ஜக்காத்து மூலம் மட்டும்தான் அங்க நிதி வரும். அந்த நிதிய நான் மாத்திரம் சுத்தமா இருந்துட்டு போவேன் அவங்க சொல்லிட்டு போகல. என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? நானும் தொடமாட்டேன், என் பிள்ளைங்களும் தொடமாட்டேன், தொடக்கூடாது. எது வரைக்கும் தொடக்கூடாது தெரியுமா? உலகம் அழியிற காலம் வரைக்கும். இன்னைக்கு ஒரு சவுதி அரசாங்கத்தில் ஜக்காத்து நிதி குவிஞ்சு கிடந்திருந்தால், இன்னைக்கு ஒருத்தர் நபிகள் நாயகத்தினுடைய பாரம்பரியத்துல குடும்பத்தில் வந்தவராக இருந்தால் அவருக்கு அது கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு அரசு நிதியில கொடுக்க கூடாது. அப்ப எதுக்கு நம்ம ரசூலுல்லாஹ் தன்னை சொல்லி பின்னாடி 14 நூற்றாண்டுக்கு பிந்தி வந்தவங்க கூட சலுகை அனுபவிச்சிடக் கூடாதுன்னு நினைச்சவரா பணம் சம்பாதிச்சிருப்பாரு? பணம் சம்பாதிக்காம அவர் குடும்பத்தில் பிறந்ததுக்காக வேண்டிய எல்லாத்தையும் ரோட்ல பாட்டு போயிட்டாருங்க. தன் குடும்பத்தார தன் வாரிசுக்கு தானே எல்லாத்தையும் சேர்க்கிறான். சில பேரு தாந்திங்க மாட்டான், நம்ம கஞ்சித்தனம் பண்ணுவான். ஆனா வாரிசுக்கு சேர்த்து வச்சுட்டு போறதுக்காகத்தான் அவ்வளவு கஞ்சித்தனம் பண்ணுவான். நம்ம பிள்ளைங்க பல தலைமுறைக்கு சொத்து இருக்கணும். அப்ப தன்னுடைய புள்ள குட்டிக்கு தானே சேர்க்கிறான் ஒவ்வொருத்தனு. தன்னுடைய வாரிசுகள் காலாகாலத்துக்கும் கஷ்டப்படுற மாதிரி ஆகிட்டு போயிட்டார. எப்படி எடுத்திருப்பா? இதான் இருக்காத காரணம். அது அவருக்கு கஷ்டப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டா, இல்லாம இல்ல ஒரு கொள்கை, ஒரு பாலிசி, அதை சுத்த கடைசியும் கடைபிடிச்சு காட்டினார். இன்னும் சொல்ல போனா பெரிய ஆச்சரியம். இன்னும் சொல்ல போனா என்னன்னு கேட்டா, அவர் மரணிக்கிற நேரத்தில் ஒரு அறிவுரை ஒண்ணு சொல்றாரு, மரண சாசனம். என்ன மரண சாசனம் தெரியுமா? மக்களே, நாங்கள் நபிமார்கள், இறை தூதர்களாகிய நாங்கள், எனக்கு மட்டும் உள்ளது அல்ல, இறை தூதர்களாகிய நாங்கள், இறை தூதர்னு ஒருத்தர் தன்னை சொல்லிக் கொண்டாரையானால் அவர் விட்டுட்டு போன எல்லா சொத்துக்களும் மக்களுக்கு சேருமே தவிர, குடிமக்களுக்கு சேருமே தவிர வாரிசுகளுக்கு சேராது சொன்னாங்க. அதாவது இது அரசாங்கத்தில் இருக்கவும் இல்லை. அவர் உழைச்சி, அவர் கஷ்டப்பட்டு, அவர் திரட்டிருப்பார் காசு, அந்த பணத்தை விட்டுட்டு அவர் மூத்தா போனாரையானால் அந்த பணம் அவர் பிள்ளைக்கு கிடைக்காது. யாரு கிடைக்கும்? அவ்வளவு மக்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி மா தரக்கனாகும் சதக்கா, நாங்கள் விட்டு சென்றது சதக்கா தர்மம் எல்லாத்துக்கும் சேரும், என் குடும்பத்தாருக்கு சேராதுன்னு வர போயிட்டாங்க. அவர் என்னத்தையாவது சொத்து பத்து அவர் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருந்தா கூட அது அவருடைய பிள்ளைக்கு கிடைக்காது. ஆச்சரியப்படுறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கணும். எந்த அளவுக்கு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவங்களுக்கு ஒரு நிலம் இருந்தது, ஒரு நிலம். அந்த நிலம் அந்த நிலம் எப்படின்னு கேட்டா, போர்க்களங்கள்ல பங்கெடுக்கிறவர்களுக்கு வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வீரருக்கும் அந்த வெறும் இடங்களை பங்கு போட்டு கொடுப்பாங்க. நபிகள் நாயகத்துக்கு அது மாதிரியான ஒரு நிலம் கிடைச்சது. அது அவங்களுக்கு உள்ளதை அரைச்சு அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் வந்துகிட்டு இருக்கும்.
முடிஞ்சாச்சு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்பதற்கான காரணங்களை அவர்களின் வரலாற்று நிகழ்ச்சியோடு நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த உலகில் எந்த விதமான ஆதாயம் தேடுவதும் நோக்கமாக இருக்கவில்லை என்பதற்கு மற்றொரு சான்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் ஹைபர் எனும் பகுதியிலே ஒரு நிலப்பரப்பு அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அதை விட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களும் அபூபக்கர் அவர்களிடத்தில் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தவர் அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து நபிகள் நாயகத்திற்கு சொந்தமான அந்த நிலப்பரப்பை எங்களுக்கு தர வேண்டும், நாங்கள் தான் அதற்கு வாரிசுகள் என்று கோரிக்கை எழுப்பினார்கள். அப்போது நபிகள் நாயகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நூரசு மா தரக்னா சதகா, நபிமார்களாகிய எங்களுக்கு எங்கள் குடும்பத்தார் வாரிசாக முடியாது, நாங்கள் விட்டுச் செல்கின்ற சொத்துக்கள் பொதுமக்கள் நலனில் சேர்க்கப்பட வேண்டிய தர்மமாகும் என்று உங்களுடைய தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எனவே உங்களிடத்தில் அதை தர முடியாது என்று கூறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொந்தமாக இருந்த அந்த நிலப்பரப்பை கூட தமது மரணத்திற்கு பிறகு தமது வாரிசுகள் அடையக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகுந்த சிரமமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தும் கூட அதை கொடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி விரிவாக சஹீஹுல் புகாரியிலே 3093வது ஹதீஸாகவும் 3094வது ஹதீஸாகவும் 4036வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசு கருவூலத்திலிருந்து எதையும் அனுபவிக்கவில்லை என்பது மாத்திரமில்லாமல் தமக்கு உடமையான சொத்துக்கள் கூட தமது மரணத்திற்கு பிறகு வாரிசுகளுக்கு சேராது என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன ஒரு தலைவரையும் உலக வரலாற்றில் நாம் காணவே முடியாது. தமக்கு உடமையான பொருளை அரசு கருவூலத்திலிருந்து சம்பாதிக்காமல் தன் சொந்த உழைப்பில் சம்பாதித்த செல்வத்தை கூட அதை வாரிசுகளுக்கு தர முடியாது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் அரசு கருவூலத்திலே அதிகமாக செல்வங்கள் குவிந்திருந்தும் கூட அவர்கள் தமக்கு என்று அதை ஒரு பேரிச்சம்பழத்தை கூட அவர்கள் எடுக்கவில்லை என்பதை நாம் முன்னரே குறிப்பிட்டிருக்கிறோம். மேலும் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அசர் தொழுகை தொழுவிக்கிறார்கள். அசர் தொழுது முடிந்தவுடன் சலாம் கொடுத்தவுடனே எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து அந்த தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய தஸ்பீஹ்கள் திக்ருகளை எல்லாம் ஓதிவிட்டு பிறகுதான் அவர்கள் எழுந்து செல்வது வழக்கம். அன்றைய தினம் சலாம் கொடுத்த உடனே